ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் பேட் ஜோன் எஃப்எஃப் பேசுகிறேன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம ஈவில் நல்ல ஹார்ட் மோட் போட்டு விளையாட போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இது 2 சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட்டு. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் கொடுத்த கமெண்ட்டை மாதிரி பார்த்துக்குவோம். ப்ரோ, ஈவில் நல்ல ஹார்ட் மோடில் டோர் எஸ்கேப் பண்ணு ப்ரோ, அந்த மாதிரி 2 பேரும் கமெண்ட் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த ப்ரோஸோட ரெக்வஸ்ட்டுக்காக இன்றைக்கி நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிடுவோம். அதேமாதிரி நம்மளும் கண்டென்ட் இல்லாமல் தான் சுற்றிட்டு இருந்தோம். சரி, இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஹார்ட் மோடில் வேறு வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறாலோ தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அங்கங்கே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நம்மளாம் வந்து எதுக்கும் பயப்படக்கூடாதுங்க. ஆஹா, எடுத்தோன்னே ப்ரூம் கிடச்சிருச்சு. நான் வந்து இப்போ எந்த பொருள்லாம் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணலான் இருக்கேன். வேன் எஸ்கேப்பு கிடச்சிச்சின்னா வேனே பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளுக்கு ப்ரூம் கிடச்சிருக்கு. சரி, ஓகே, டோரே பண்ணலான்னு நினைக்கும் போது எப்படி ஓடி வர பார்த்தீங்களா? சிரிப்பாக வருது இவ்வளோ பார்க்கும் போது. ஐயோ, மேலே ஏறுறான் போது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னடா மண்டை இது, அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏன் போய் தொலடியாங்கிட்டு. அப்பா சாமி, ஒரு வழியாக போயிட்டா. சரி, எங்கே போனா, எங்கிட்டு போனான்னு வேறு தெரியல. இப்போ நான் வாட்டுக்கு போகிற நேரத்தில் வந்து அடிச்சிட்டானா, அது வேறு பிரச்சனை. ஓ, இப்போ நான் ஹெட்ஃபோன் போட்டு விளாண்டுட்டு இருக்கேன். இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் சும்மா வேறு லெவலில் கேட்குது. சும்மா மரண பீதியாக இருக்குது எனக்கு வேறு. இந்த ஹெட்ஃபோன் போட்டு இதுக்கு தான் விளாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல். அவள் எங்கே ஓடி வந்தாலும் அப்படியே கிட்ட ஓடி வர மாதிரி கேட்குது. சரி, நம்ம எதுக்கும் தைரியத்தை வர வச்சுட்டு போவோம். நம்மளாம் யார், பேட்ச் ஒன் ஃபார் ஃபேமிலி, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் இருப்பேன். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்ன பண்ணுறா? பார்த்துட்டா போச்சு. ஐயோ, இப்போன்னு பார்த்தா அந்த செவத்தில் வர முட்டிகிட்டு இருப்பேன். அவள் அங்கிட்டு வந்தோன்னா நம்ம இங்கிட்டு ஓடிடுவோம். நம்ம வாட்டுக்கு திரும்ப லேட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். சரி, இப்போ நம்ம இந்த ப்ரூமை வச்சு அந்த டோர் வேறு ஓப்பன் பண்ணோம். அவள் வர மாதிரி தெரில. நம்ம இதான் நல்ல நேரம் ஓடிடுவோம். ஐயோ, இது வேறு கீழே விழுந்து சத்தத்தை போட்டு விட்டுருச்சு. இப்போ வரதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ மேலே போயிட்டு இந்த கேபிள் வேறு போட்டு கரண்ட்டை கொடுப்போம். அப்போ தான் நம்மளால் அந்த டோரில் வேறு ஓப்பன் பண்ண முடியும். இந்த விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். சரி, கதவை பூட்டிடுவோம். திடீர்னு வந்தான்னு நம்மளுக்கு இது கதவு திறக்கிற சதங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே காயின் இருக்குது, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வேறு டைம் இல்லை. இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு போவோம். கேபிள் வயரு இந்த இருக்குது. சூப்பர். இதை போய்ட்டு கரண்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். கரண்ட்டை கொடுப்போம். ஓகே, இவ்வளோ நம்ம கரண்ட்டை கொடுத்தாச்சு. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? நீங்கள் எங்கே இருந்த நீ? ஐயோ, அப்புறம் தான் இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம வந்து டோரை பூட்டி விட்டு போனோம். அது திறந்துருந்தப்பே இந்த மரமண்டைக்கு தோணிருக்கணும், டே பாட்டு அவள் இருக்காடா அப்படின்ட்டு. ஸோ இந்த போர்டில் என்ன எழுதுறானுங்கன்னா, பேட்ச் ஒன் ஃபார் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக நடக்கும். இல்லைன்னா ஈவில் உங்கள் கனவுக்கு வருவான்னு சொல்லி போட்டிருக்கானுங்க இந்த போர்டில். சரி, அப்படி நடக்கூடாதுன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து ப்ரூம் கிடச்சிருச்சு. நம்ம மேலே கேபிளை வந்து ஆன் பண்ணிட்டு தான் சுற்றோம். அதனால் கரண்ட் வந்திருக்கும். அதனால் இந்த டோரும் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஈவில் நான் எங்கே அந்த வரா பாருங்க, ஓடி வரா பாருங்க தலைவி. எப்படி ஓடி காமெடி ஜோக்கர் மாதிரி ஓடி வரா. என்ன அடிச்சிடுவியா? அடி முடிஞ்சா அடி பார்க்கலாம். நீ கீழே இறங்கிட்டு பேசுகிறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு கேட்குது. நம்ம கீழே இறங்கிட்டு எங்கே பேச முடியும்? தலையிலே வைப்பா. என்ன போயிட்டியா? இப்போ போவேணா. ஆனால் கதவை பூட்டிகிட்டு போயிட்டா நம்ம திறந்துடுவோம். வேறு கதவை பூட்டிகிட்டு போகிறா. நத்தா பண்ண இது யாரா? ஈவில் நன்னோட ஊரில் அம்மாவாக இருப்பாங்களோ? யார் ஃபோட்டோவோ இருக்குது, என்னன்னே தெரியல. சரி, போயிருப்பான்னு நம்புவோம். இவ்வளோ நேரம் வேறு ஆச்சு. போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவள் அந்த சைடு தான் போவா எப்பயும். நம்ம இந்த சைடு போவோம். சரி, இந்த ரூமில் போயிட்டு நம்ம ப்ரூம் அந்த விளக்கு மாற வச்சு நம்ம எடுத்துருவோம். நம்மளுக்கு இந்த இங்கிலீஷ் வேறு வந்து தொலைய மாட்டேங்குது உருப்படியா. ஓகே, எடுப்போம். இன்னும் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கேட்குதா? நினச்சேன் அப்போ என்னடா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ட்டு. பார்த்தா இந்த ஈவில் நன்னு நம்ம எங்கே இருந்தாலும் மோப்பம் முடிச்சு வந்துடுவா போலையே. ஐயோ, இப்போ பள்ளின்னு தான் நினச்சேன் நான். போன வீடியோ பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பள்ளி மாதிரி இருந்து வந்தேன். இப்போ ஆனால் மோப்பம் முடிச்ச அப்படி இப்படின்னு வரா. இல்லை, என்னை ஏற்கனவே பார்த்துட்டாலான்னு வேறு தெரியல. சரி விடுங்க, நடந்ததை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இந்த மேட்ச் அது உருப்படியாக ஆடணும். இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் டே. ஆனால் அநியாயத்துக்கு 3 இதாண்டா கொடுக்குறீங்க லைஃப் டே. உங்களுக்கே நியாயமாக இருக்கடா. இப்போ சீக்கிரமாக நம்ம எடுத்த குக்கி பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். ஓகே, இப்போதைக்கு எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே. மேலே மட்டும் இருந்துடக்கூடாது கடவுளே. எல்லாம் வேண்டிக்கோங்க கைஸ், மேலே இருக்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா எனக்கு மேலே தான் வேறு வேலையே இருக்குது. ஆஹா, இங்கே இல்லை, ஆனால் அங்கிட்ட எங்கடா இவ? டேய், ஆனால் 100 ரூபா கேட்குறீங்க? நம்ம ஃபுல்லாக செத்துட்டோம். இப்போ 100 ரூபா கொடுத்தா ஆகணும், வேறு வழி இல்லை. இன்னும் குக்கி பாக்ஸ் அளவுக்கு எடுத்துட்டோம். அவ்வளோதான். இனி அதை எடுத்து கீ தானே எடுத்துருவோம்.
வேறு வழி. அதாவது நான் ஒரு மெண்டல் தான். நான் நிச்சயமாக எப்படின்னா அந்த சைடு தான் எனக்கு வேலை. நான் அந்த சைடு போகிறத விட்டுட்டு இந்த சைடு போயிருக்கேன். என்ன நான் எனக்கு என்னைய நினச்சாலே ஒரே வெக்கமாக இருக்குது. இந்த வாட்டி இதுதான் லாஸ்ட் டே, ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு அடுத்து ஏதாவது டாஸ்க்கு கொடுக்கணும் ஏதாவது கேமில் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போகிறதுக்கு வேறு பயமாக தான் இருக்குது. எதுக்கும் இந்த இது தூக்கி போடுவோம், அவங்கிட்டு வருவாளான்னு பார்ப்போம். வர மாதிரி சத்தம் கேட்குது. டோரில் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும். இப்போ வருவாளா வரமாட்டாளா? சார் நம்ம ஓடிடுவோமா? வர மாதிரி தெரில. ஆனால் வந்தானா அந்த சைடு தான் வருவா. நம்ம பேசாமல் ஓடிடுவோம். அதான் கரெக்டாக இருக்கும். ஓடிடுவோம் நம்ம. இதில் எது பார்த்துக்கிட்டு நம்ம திரும்ப மேலே போய், ஆனால் நிச்சயமாக இப்போ கீழே தான் இருக்கா. நம்ம மேலே போய் நம்மளோட குக்கி பாக்ஸ் எடுத்து தூக்கி போட்டு உடச்சி. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. மேலே இருக்க மாட்டா அப்படின்னு நினச்சி நான் வாட்டுக்கு போனேன். ஆனால் மேலே தான் இருக்கா. என்ன இந்த இங்கேருந்து வியூ எதுவும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கியா என்ன? மேடம் இங்கெல்லாம் வியூ என்ஜாய் பண்ணல. மேடம் வந்து அங்கே போயிருக்காங்க சரி அப்படின்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பின்னாடி திரும்பி இருந்தானா சோழியை முடிச்சு விட்ருப்பா. இன்னும் வேறு நம்ம 100 ரூபாயா 200 ரூபாயான்னு தெரில கொடுத்து வரணும். அது வேறு வர முடியுமான்னு தெரில. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இனிமேலாம் இப்படி நம்ம இருக்கவே கூடாது. இங்கடா மேலே பொம்மையெல்லாம் கட்டி தொங்க வச்சுருக்கீங்க டே. அது வந்து இந்த இந்திய ஸ்கேப்புக்கு தேவை. போன வாட்டி பார்த்துட்டா. அது வந்து இந்த ஸ்கேப்புக்கு தேவை. போன வாட்டி பாவாடா சாமி ஸ்கேப்புன்னு பேர் தெரியாமல் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அது பேர் பாவாடா சாமி கிடையாது. அதோட பேர் வந்து சாத்தானிக் ரிச்சுவல். அது கொஞ்சம் ரொம்ப பெரிய கஷ்டம். அது வந்து ஏதோ எப்பிக் எஸ்கேப்பான். அதெல்லாம் நம்மளுக்கு வராது. நம்மளே ஒரு பாட்டு தான். சரி நம்ம வந்து அவசரத்தில் இங்கே வந்துட்டோம். இருக்காளா வராளா? ஈவன் அண்ணே வரியா என்ன? இவ வரலைன்னா வேணா இந்த இது சைடில் இருக்கிறத எடுத்து அந்த கீழே ரூமில் போட்டு விட்ருவோம். அவளுக்கு அங்கே சத்தம் கேட்டு அங்கே ஐயோ அங்கே சத்தம் கேட்டு கீழே போயிடுவான்னு நினச்சா இங்கே சத்தம் விழுந்துருச்சு. இங்கேயே விழுந்துருச்சு அது. ஐயோ வந்துருவாளோ? ஆமாம் பார்த்துட்டா. ஐயையோ என்னடா இது சீனை. எப்போ பார்த்தாலும் நான் ஒன்று நினைக்கிறேன் ஆனால் அது ஒன்று நடக்குது. எப்பயுமே நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது. சரி நல்ல வேலை இங்கே ஒரு ஒளிகிறது இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா காலி தான். அதுக்கு ஹார்மோனில் வந்து என் அளவு ஸ்பீடாக ஓடி வரா. அதனால் ரொம்ப நம்ம உஷாராக இருக்கணும். எக்ஸ்ட்ரீம்லலாம் என்னையோட ஸ்பீடாக ஓடி வரவான்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வேணால் எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணி என்னைக்காவது போடுறேன். சரி இங்கே கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். இங்கேயே ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பேன். சரி இப்போ போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்மளுக்கு லைட்டாக திக்குங்க தான் இருக்குது. இந்த ஹார்ட் மூடில் இதுக்கு தான் விளாடக்கூடாது போல். நம்மளுக்கு இப்போ இங்கே தான். ஆமாம் நம்ம குக்கி பாக்ஸ் எங்கே? குக்கி பாக்ஸ் அங்கிட்டு இருக்கு. நான் வாட்டிக்கு இங்கிட்டு வந்துட்டுருக்கேன். சரி முதல்ல நம்ம போயிட்டு நம்ம குக்கி பாக்ஸ் எடுப்போம். எடுத்து இந்த டோர் வழியாக தூக்கி போட்டுருவோம். அது வரைக்கும் ஈவல் அண்ணே வந்துடாதப்பா தாயே, வந்து கொண்டு விட்டுறாத. அப்புறம் திரும்ப காசு கட்டி வேறு வரணும். இந்த இருக்குது டோரு. நம்ம தூக்கி ஃபோனு வேறு இருப்பான்னு பார்த்தா ரொட்டேட் ஆகி தொலையும். என் ஃபோனில் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு நாள் டெம்பர் மாற்றினதுலேருந்து இது எப்படி சரி பண்ணுறது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் சுத்தமாக தெரில. அவ்வளோதான் நம்ம தூக்கி போட்டாச்சு. சரி நம்ம கீழே போயிடுவோம். ஒரு வழியாக நம்ம கீழே வந்தாச்சு. அப்படியே இறங்கி வந்துட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். சரி இங்கே தான் நம்மளோட கீ இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இப்போ எஸ்கேப் ஆகிடலாம். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, இந்த சொப்பட சொசைட்டி கூட நம்ம எஸ்கேப் ஆகணும்னு ஆசை. என்னடா உளர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மட்டும் எஸ்கேப் ஆனால் அதில் ஒரு கிக்கே இல்லை. ஆனால் அதுவே நம்ம ஈவில் வேர்ல்ட் கூட எஸ்கேப் ஆனால் அது ஒரு தனி ஃபீல் தான். நீ என்னடா நீ உளறிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். இப்போ வந்து நான் ஈவில் என்ன தான் வர வச்சிட்ருக்கேன். ஓகே உனக்கு காது கேட்குமா கேட்காதா? பார்த்துட்டா வாடி. ஐயோ மூலையில் போகக்கூடாது. சரி நம்ம அப்படியே ஓடிடுவோம். அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மேடம். உங்களால் ஓட முடியாதுன்னு தெரியும், நீங்கள் கிளவி தான். அதனால் ஓடி வாங்க. ஓடி வாங்க. இதெல்லாம் இளமை காலம்தான் உங்களுக்கு. வாங்க 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 வந்துட்டிங்களா? நம்ம இது சீக்கிரமாக போடணுடைய சீக்கிரம் போட்டாச்சு. வாங்க மேடம், எங்கள் கூட சேர்ந்து வாங்க. நம்ம அப்படியே வெளியே போவோம். நீ வரமாட்டேன்னு தெரியும். சரி ஒரு வேளை நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ் ஹார்ட் மூடில். அடுத்து உங்களுக்கு எதாவது டாஸ்க் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.